கேரக்டருக்கு நீ சூட் ஆனாங்கன்னு சொன்ன வார்த்தை ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு சார். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அப்படின்ட்டு. அண்ட் சினிமா அறிவு உள்ளவங்க, சினிமா சினிமா வந்து ரொம்ப பிளாங்காக போய் பார்க்குறவங்க, இப்போ எல்லாத்துக்கும் சினிமா அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்டில் போகிற சின்ன பையன் கூட சினிமாவோட கிளைமேக்ஸ் சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிளாங்காக, ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்துட்டு நம்ம கேரக்டரை வந்து ஒன்றுமே ஜட்ஜ்மெண்ட்குள்ளே கொண்டு போகாமல் படத்தை பார்த்து சொல்கிறவங்க இருக்காங்களா, அவங்க சொன்ன எல்லா கருத்துமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த அந்த கேரக்டர் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ண நல்ல விஷயம் நல்லா இருந்துச்சு. அது என்னால் சில இடங்களுக்கு கெஸ் பண்ண முடியல. சில பேர் ரொம்ப சின்ன பிள்ளை தான் சொன்னாங்க, என்னோட கேரக்டர் கண்டுபிடிச்சாம கூட நீங்கள் அளவையில் அதை கண்டுபிடிச்சல, கண்டுபிடிச்சேன் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு உங்கள் மேலே. அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே இந்த இந்த கிளைமேக்ஸில் இவன் பண்ணலங்கிறலாம் மறந்துடும். கேரக்டரா நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க கொடுத்த வாழ்த்து இருக்குல்ல, அது நல்ல விஷயம். கெட்ட விஷயம் வந்துச்சு. ஈவன் பெரிய மீடியா about to ask you நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னவா இருந்தது உங்களுக்கு? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி பார்க்கணுங்கிற அறிவுமே எனக்கு இந்த படம் மூலம் தான் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்தாலும் நம்ம திருப்பி போய் ஒர்க் பண்ண போகிறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம். அது இப்படியே பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து அதையும் ஒரு மேட்டராக பார்த்துக்கிறோம். பட் அது உண்மையிலுமே நம்ம அப்படி பண்ணலன்னா என்ன திருத்திக்கணும்? இப்போ எனக்கு நல்லா தெரியும், ஆக்டரா எனக்கு தெரியும், நான் எந்த இடத்துல எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், எங்கே பெட்டரா அப்படிலாம் எனக்கு தோணும். அதை நம்ம எப்படி நான் எடுத்துக்கிறேன், பர்சனலாக எடுத்துக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான். அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறது தான் ஆசை. நெகட்டிவ் வந்து தான் சார் இருக்கும், அது எப்படி பார்க்குறோங்கிறது தான் விஷயம்.